ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. சரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்முகி வருடம் பங்குனி மாதம் 17ஆம் தேதி 30/3/2017 வியாழக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். பொதுவாக வீடுகளில் தோஷங்கள் இருக்கிறதுக்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சிலர் வாஸ்து தோஷம் சொல்லுவோம், இல்லை மனை தோஷம் சொல்லுவோம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா சிறு சிறு விபத்துக்களால் துஷ்ட சக்திகளாலேயும் வீடுகளில் தொல்லை இருக்குன்னுவா. சில பேர் அபஸ்மார பிரயோகம் இருக்குன்னுவா, செய்வினை இருக்குன்னுவா. பொதுவாக இது மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் யாரையாவது தேடி போய் எந்திரம் மந்திரம்னு அவஸ்தைப்படாமல், ஒருவேளை அந்த மாதிரி தோஷம் இருக்குதுன்னு நினச்சா நம்ம வீடுகள்லேயே என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம். எளிய பிரயோகம்னா காருட பிரயோகம் சொல்லுவான். காருட பிரயோகம் இது சுலபமானது, கஷ்டம் இல்லாதது. அதாவது நீங்கள் வீட்டில் ஒரு பித்தளை இல்லைன்னா செப்பு சொம்பில் கிணத்து ஜலம் அல்லது குளத்து ஜலம் இல்லை நதியோட ஜலம் நம்ம அடிப்பம்புலேருந்து எடுக்கிறதோ குடிநீரோ கூடாது. அதை எடுத்துகிட்டு நம்ம வெத்தலை பாக்கு பழம் வச்சுட்டோம், இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி கருட மந்திரம் இல்லைன்னா நரசிம்ம மந்திரம், அதுவும் இல்லைன்னா அஷ்டாட்சரம். இதில் கருட மந்திரம் ரொம்ப விசேஷம். அந்த மந்திரத்தை ஜபித்து நீங்கள் வைதிகமாக செய்கிறதுனா யாராவது ஒருத்தர் பண்ணணும், இல்லைனா நீங்களே அந்த ஜபத்தை ஒரு 108 ஊர் ஜபம் பண்ணிட்டோம். இப்போ அந்த பெருமாள் கோயிலுக்கு போயிட்டோம், கருட பகவானி நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த ஜலத்தில் கருட கிழங்குன்னு கிடைக்கும். அதை கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுட்டோம். அந்த கருட கிழங்கை தலைவாசலில் கட்டலாம். இது 3 கிழங்கு இல்லை 6 கிழங்கு கூட வைக்கலாம். சாதாரணமாக கட்டினாலே இது அப்படியே கொடியாக துளுத்து வரும். இந்த கருட கிழங்குன்றது பொதுவாக விஷ முறிவுகளுக்கு இதை கிராமப்புறங்களில் பயன்படுத்துவா. குறிப்பாக பாம்பு விஷத்துக்கு ரொம்ப நல்லதுன்னுவா. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போகிறோம்.
என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.